வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கிற இந்த நலத்திட்ட போட்டி தான். இந்த காசு கொடுக்கிற போட்டியில ஒரு பயனாளியா, அதாவது ஒரு பெனிஃபிஷியரியா உங்களுக்கு என்ன நடக்குது, நீங்க என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வாங்க டீடைலா பார்க்கலாம். உங்கள நிறைய பேர் அக்கவுண்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா கிரெடிட் ஆகியிருக்கோம் இல்லையா? ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா 12000 ரூபா வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிட்டே இருக்கு. என்னடா இது 5000 12000 குழப்பமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஸ்டோரி என்ன? வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் நேரடியா கிடைச்ச, அதாவது நம்ம கையில வந்து சேர்ந்த அந்த பணத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம மாநில அரசு கொடுத்த அந்த தொகையை பத்தி தான் இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஆமா, இந்த 5000 ரூபாய் தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா போட்ட பணம். ஆனா இது எப்படி ஒரே தவணையில வந்துச்சு? அதுக்குள்ள என்னென்ன கணக்கு இருக்கு? சோ இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரே அமௌண்ட் கிடையாது. அதுக்குள்ள 3 தனித்தனி கணக்கு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு 1000 ரூபாய். இது வந்து பிப்ரவரி மாசத்துக்கான நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேவா? அடுத்து ஒரு 2000 ரூபாய். இது மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை அட்வான்ஸா கொடுத்தது. கடைசியா இன்னொரு 2000 ரூபாய். இது ஒரு ஸ்பெஷல் சம்மர் ரிலீஃப் போனஸ், அதாவது கோடை கால சிறப்பு நிவாரணம். சோ இந்த மூணையும் சேர்த்தா வர்றது தான் அந்த 5000 ரூபாய். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 5000 ரூபாயை கொடுத்த உடனே இதுக்கு ஒரு போட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பத்தின பேச்சு வர ஆரம்பிச்சது. அதுதாங்க இந்த 12000 ரூபாய் திட்டம். இப்ப இந்த ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு சைடுல ஸ்டேட் கவர்மெண்டோட 5000 ருபீஸ், இது ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு இல்லையா? இன்னொரு சைடுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ற 12000 ருபீஸ். இது எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பல ஸ்கீம்ஸை ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜா தரதா சொல்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 12000 ருபீஸ் திட்டம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீமுக்கு கிடைச்ச வரவேற்பை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு நேரடி ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா அதை விட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னு டெல்லி லெவல்ல டிஸ்கஸ் பண்ணதான் செய்திகள்லாம் சொல்லுது. சரி, இந்த 12000 ரூபாய் பணம் எங்கிருந்து வரும்? இது புதுசா கொடுக்க போற பணம் இல்ல. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற PM கிசான் உதவித்தொகை, கேஸ் சப்சிடி, உரமானியம்னு பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து வர்ற பணத்தை ஒன்னா சேர்த்து ஒரே மெகா பேக்கேஜா கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. சரி, இந்த பண அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அரசியல் கணக்கு என்ன? இதோட உண்மையான டார்கெட் என்னவா இருக்கும்? அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டைம்லைனை பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எல்லாமே 2026 ஸ்டேட் எலெக்ஷனை குறி வச்சு தான் நடக்குது. இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் அந்த தேர்தலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் தெளிவா தெரியுது. அப்போ விஷயம் இதுதான். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வெறும் பண உதவி மட்டும் கிடையாது. இது 2 பெரிய கட்சிகளும் அவங்கவங்க ஓட்டு வங்கியை ஸ்ட்ராங் பண்றதுக்காக போடுற ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஓகே, இந்த அரசியல் கணக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு பயனாளியா உங்களுக்கு என்ன முக்கியம்? என்ன பணம் எந்த ஸ்கீம்ல வந்தாலும் சரி, அது கரெக்டா உங்க கைக்கு வந்து சேரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். DBT, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், நேரடி பணப்பரிமாற்றம். இதுதான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட டெக்னிக்கல் பேக்போன். கவர்மெண்ட் அனுப்புற பணம் நடுவுல எங்கேயும் போகாம டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். அதுக்கு தான் இப்போ சொல்ல போற ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஸ்டெப் 1, உங்க ஆதார் நம்பர் உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 1க்கு மேல பேங்க் அக்கவுண்ட் இருந்தா கவர்மெண்ட் பணம் எந்த அக்கவுண்ட்டுக்கு வரணும்னு நீங்க ஒரு அக்கவுண்ட்டை பிரைமரி அக்கவுண்டா செட் பண்ணணும். ஸ்டெப் 3, உங்க ஆதார்லயும் பேங்க்லயும் கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் ஒன்னா தான் இருக்கணும், ஆக்டிவாவும் இருக்கணும். ஏன்னா இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. உங்களுக்கு 4-5 பேங்க் அக்கவுண்ட் இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட் பணம் ஆதார் கூட எந்த அக்கவுண்ட் பிரைமரியா லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். ஒருவேளை அதை நீங்க யூஸ் பண்ணாத ஒரு பழைய அக்கவுண்டா கூட இருக்கலாம். சோ ப்ளீஸ் இன்னைக்கே உங்க பேங்க்குக்கு போய் உங்க பிரைமரி அக்கவுண்ட் எதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. சரி, அடுத்து என்ன? இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? ஃபியூச்சர்ல என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காங்க? வாங்க அதையும் பாத்துரலாம். ஒரு முக்கியமான அப்டேட். இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகைக்கு புது அப்ளிகேஷன்ஸ் எதுவும் வாங்குறதில்ல. புதுசா ஃபார்ம் தரமாட்டாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க அப்பீல் பண்றதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு சான்ஸ் இருக்கு. சோ புதுசா அப்ளை பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இப்போதைக்கு பேச்சுல இருக்கு.
ஒன்னு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் திரும்பவும் எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்த மாதாந்திர 1000 ரூபாய் உதவித்தொகையை 2000 ஆக்குவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, இந்த சம்மர் ரிலீஃபா கொடுத்த 2000 எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு மக்கள் மத்தியில ஒரு கோரிக்கை ரொம்ப வலுவா இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பதிவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரடியா மக்களுக்கு பணம் கொடுக்கிற திட்டங்கள் தேர்தலோட முடிவையே மாத்துற அளவுக்கு முக்கியமானதா ஆகும்போது ஒரு ஓட்டாளருக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இது நிஜமான மக்கள் நல திட்டமா இல்ல ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு உத்தியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.